பிக் பாஸ் இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லித்தர பாடம் என்ன? இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏன் பார்க்கணும்? இதுவரை நம்ம சின்ன திரையில இருக்கட்டும், பெரிய திரையில இருக்கட்டும், நம்ம பார்த்து வியந்த பல நட்சத்திரங்கள் போட்டியாளர்களாக உள்ள நுழைஞ்சிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சேலம் சரவணன், இயக்குனர் வாசுவோட மகன் சக்தி, அப்புறம் ஜல்லிக்கட்டு புரட்சி போராளியாக அறியப்பட்ட ஜூலி, இந்த மாதிரி பலர் ஒரு நல்ல பெயரோட உள்ள வந்தாங்க. ஆனால் உள்ளிருந்து வெளியே போகும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல பெயரோட போனாங்களா அப்படின்னா சந்தேகம். அதே யாருமே தெரியாமல் இருந்த ஆர்ய அர்ஜுனன் மற்றும் விக்ரமன், இந்த மாதிரி ஒரு சிலர் வந்துட்டு இங்கிருந்து ஒரு சிறந்த புகழோட வெளியே போனாங்க. வெளியே போனவங்களுக்கு அதே அளவு வரவேற்பும் வெற்றியும் கிடைச்சதா அப்படின்னா அதுவும் சந்தேகம். அப்போ இந்த பிக் பாஸ் தனிப்பட்ட முறையில் போட்டியாளர்களுக்கு பெரிய தாக்கத்தை கொடுத்துச்சா கொடுக்கலையா அப்படின்னா ஓரளவு அறிமுகம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு அறிமுகத்தை கொடுத்துச்சே தவிர பெரிய வெற்றியை இதுவரைக்கும் கொடுத்ததா நம்ம பார்த்த மாதிரி இல்லை. சரி, அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது இல்லை, நமக்கு இதுல இருந்து என்ன கிடைக்குது? நம்ம பார்த்து வியந்த நட்சத்திரங்கள் ஒன்றும் நம்ம கை கேட்டாத கடவுள்கள் அல்ல. அவங்களோட பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மள மாதிரி அவங்களும் மனுஷங்க தான். நமக்குள்ள இருக்க மாதிரி ஈகோ, போட்டி, பொறாமை, கோபங்கள், இயலாமைகள் எல்லாமே அவங்களுக்கும் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ ரொம்ப கதாநாயக பிம்பத்தோட ஒரு தெய்வத்துக்கு சமமா திரையில தோன்றவங்களை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம போல சக மனிதர்கள் தான் அவங்க அந்த அளவுக்கு நம்ம மதிச்சோம்னா போதும். அவர்களுக்காக உயிர் கொடுக்கறது, ரத்தம் சிந்துறது அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் நம்ம இருக்க தேவையில்லை. அவர்களும் நம்மை போன்ற சக மனிதர்கள் தான் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஷோ உணர்த்தி இருக்கு. ஸோ திரையில் காணும், அது சின்ன திரையா இருக்கட்டும், பெரிய திரையா இருக்கட்டும், திரையில் காணும் நட்சத்திரங்களை வெறும் நடிகர்களா பார்த்துட்டு மனிதர்களா கருதி அதோட விட்டுட்டு போலாமே தவிர அவர்களை கடவுள் ஸ்தானத்தில் வச்சு கொண்டாட தேவையில்லை அப்படின்றது தான் இந்த பிக் பாஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. நீங்க விருப்பப்பட்டா பிக் பாஸ் பார்க்கலாம். முக்கியமான பணிகள் இருந்தால் தாராளமாக பணிகளை பார்க்கலாம். நீங்கள் பார்த்தே ஆகணுங்கிற கட்டாயமும் இல்லை, பார்க்கவே வேண்டாங்கிற அளவுக்கு மிக மோசமான நிகழ்ச்சியும் இல்லை. முடிவு உங்கள் கையிலேயே கொடுத்து என்னோட இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்ருங்க.